கடன் அடைப்பதற்கான வழிகள் எல்லாம் தேடுகிறோம், ஆனா முடியல. இந்த கடனில இருந்து நீ வெளியே வரணும் அப்படின்னா, கடன் இல்லாமல் வாழணும் அப்படின்னா, நீ கடன் வாங்காதபடி கடன் கொடுக்கிறவனாய் மாறணும் இந்த உலகத்துல அப்படின்னா, நிறைய விசுவாச பிள்ளைகள் கடன்ல இருக்கிறோம், கடன் பிரச்சனை சிக்கி இருக்கிறோம், கடன்ல தவிக்கிறோம். அப்ப கடன்ல தவிக்கிறப்ப அந்த கடன்ல இருந்து நம்ம பிரயாசப்படுகிறோம், முயற்சி எடுக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், கடன் அடைப்பதற்கான வழிகள் எல்லாம் தேடுகிறோம், ஆனா முடியல. ஏதோ ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல சிக்கல் விழுந்துருது. அப்படி இருக்கிறதுனால அதுல இருந்து வெளியே வருவதற்கு முடியல. ஆனா வேதம் நமக்கு ஒரு தெளிவான காரியத்தையும் தெளிவான வசனங்களையும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துட்டார். இந்த கடனில இருந்து நீ வெளியே வரணும் அப்படின்னா, கடன் இல்லாமல் வாழணும் அப்படின்னா, நீ கடன் வாங்காதபடி கடன் கொடுக்கிறவனாய் மாறணும் இந்த உலகத்துல அப்படின்னா, என்னுடைய விதைகள் ரொம்ப அவசியமானது என்று கர்த்தர் சொல்லிட்டார். விதைக்கிறவனுக்கு தான் விதையை கொடுப்பார் கர்த்தர். ஆமே. அப்ப விதைக்கிறவர்களுக்கு விதையை அளிக்கிறவர், விதையை கொடுக்கிறவர் கர்த்தர். அவன் கர்த்தருக்கு அப்படி கொடுக்கிறப்பதான் அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் வருஷம் கழிச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க, நீ கொடுத்து கர்த்தரை சோதிச்சு பாருங்க. விதைக்கணும் நிறைய, அப்படி விதைச்சு பாருங்க. எங்கேயோ மூலையில இருந்த, எங்கேயோ தாழ்வுல வாழ்ந்து கொண்டிருந்த, எங்கேயோ ஓரத்துல இருந்த, அட்ரஸ் தெரியாத, ஊரு தெரியாத, பேர் தெரியாத, வாழ்க்கையில எல்லாம் எதுவுமே தெரியாத, எங்கேயோ ஒரு மூலையில சாணிக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் தேடி போனார். அவனை தூக்கி ராஜாவாக மாற்றினார். நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க கர்த்தர் கொடுக்கிற காரியத்துல உண்மையா இருங்க, கர்த்தருக்கு கொடுக்கறதுல உறுதியா இருங்க, கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க, கொஞ்சம் கூட என்ன பண்ணாதீங்க, கொடுக்கறத நிறுத்தாதீங்க, அதிகமா கொடுங்க. நான் சொல்லுகிறேன், உங்களை ராஜாவாக கர்த்தர் மாற்றுவார்.